உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். இருமொழி கொள்கை மட்டுமே தமிழ்நாட்டில் இருக்கும் என பிரதமர் உள்துறை அமைச்சர் முன்னாள் இபிஎஸ் பேச முடியுமா என திமுக தலைவர் ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார். புதுக்கோட்டையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து உரையாற்றிய அவர் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவு அளித்ததாக அதிமுகவை விமர்சித்தார். சிறுபான்மையினருக்கு துரோகம் செய்யும் மத்திய அரசுக்கு ஆதரவாக இபிஎஸ் செயல்படுகிறார் என குற்றம் சாட்டிய திமுக தலைவர் ஸ்டாலின் மத்திய அரசை எதிர்த்து மக்கள் நலனுக்காக எடப்பாடி பழனிசாமியால் கேள்வி எழுப்ப முடியுமா என வினவினார். நீட் தீர்மானத்தை மத்திய அரசு நிறுத்தி வைத்ததாக குற்றம் சாட்டிய ஸ்டாலின் திமுகவின் நிலைப்பாடு நீட் தேர்வை ஒத்திவைப்பதே என்று தெரிவித்தார். எதிர்கட்சி தலைவர் பழனிசாமியும் சட்டம் ஒழுங்கு போதைப் பொருள் பற்றி பேசுறாரு. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, சாத்தான்குளம் படுகொலை, முன்னாள் முதலமைச்சர் அம்மையா ஜெயலலிதா கொடநாடு பங்களாவிலே கொலை கொள்ளை, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைகள், கைது செய்யப்பட்ட போதைப் பொருள் விற்பனையில் சிட்டிங் அமைச்சர்களை சிக்கினது, இப்படி அதிமுக ஆட்சி அலங்குளங்கள் சீன பெருஞ்சூர் வரை நீளமாக போகும். இந்த எல்லா வழக்குகளையும் குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணது அதிமுக அரசு. ஆனா நம்ம ஆட்சியில தவறு செஞ்சதை காவலராக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சி நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, அவங்களை கைது பண்ணி விரைவா வழக்கு நடத்தி தகுந்த தண்டனை பெற்றுத்தரோம்.